இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்து இந்நாட்களில் நல்ல சத்தியங்களை படித்து வந்து அதோடு கூட நம்முடைய இருதயத்தை நாம் பலப்படுத்தும்படியாக உங்கள் இருதயம் தொய்யும் போது என்ற தலைப்போடு கூட நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான சத்தியங்களை நாம் படித்து வருகிறோம். இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நாளிலுமாக நாம் மீண்டுமாக அதனுடைய தொடர் பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். உங்கள் இருதயம் தொய்யும் போது நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்ற தலைப்பிலே இந்த நாளின் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் திருப்தி அடைவதற்கு ஏதுவாக நல்ல சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதற்காக இந்த நேரத்திலும் நாம் ஜெபத்தோடு கூட இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடன் செல்வோம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமான எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் தொய்யும் போது பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்தினால் திருப்தி அடைவதற்கு உம்முடைய வார்த்தை இந்த வேளையிலே எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைகள் உம்முடையதாக இருக்கட்டும், ஆசீர்வாதம் எங்களை சார்ந்ததாக இருக்கட்டும். இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய இருதயங்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் வெகுவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி தந்தருளும்படியாய் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். நீங்கள் திருப்தி அடைவீர்கள். நம்மளுடைய வாழ்நாட்களிலே சஞ்சலங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும் வேளையில், போராட்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும் வேளையில், நம்மளுடைய வாழ்க்கையின் தடுமாற்றத்தின் நேரத்தில் நாம் ஏங்கும் ஒரு காரியம் அந்த திருப்தி அல்லது ஒரு நிம்மதி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த திருப்தியையோ அல்ல அந்த நிம்மதியையோ சில நேரத்திலே சீர்குலைப்பதற்காக சாத்தான் சில முயற்சிகளை கையாண்டு கொள்கிறவனாக இருக்கிறான். சில நாட்களுக்கு முன்பதாக எங்களுடைய வீட்டின் பிரகாரமாக ஒரு சிறிய சிட்டுக்குருவி ஒன்று அந்த வாசலில் இருந்த சில தானியங்களை கொத்தி கொண்டிருந்தது. அந்த தானியங்கள் அந்த சிட்டுக்குருவிகளாலே அது உண்டு முடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல எந்த அசைவும் இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த இடத்திலே ஒரு நிம்மதி இருக்க வேண்டும். அந்த இடத்திலே ஒரு திருப்தி இருக்க வேண்டும். அந்த இடத்திலே ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது. எனவே அந்த இடத்திலே அப்படியே நாங்கள் நின்றோம் என்று சொன்னால் ஒரு அசைவுமின்றி அந்த இடத்திலே நாங்கள் காணப்பட்டு அந்த குருவிகள் தான் விரும்பின அளவுக்கு அந்த தானியங்களை கொத்தி கொண்டு அது கடன் சென்றது. விசுவாச பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியை தேடி அல்லது திருப்தியை தேடி உங்களுடைய ஆத்மாவினுடைய இளைப்பாறுதலுக்காக ஏதாவது சிறு தானியங்களாக சொல்லப்படும் ஆண்டவருடைய வேதத்தை கேட்கும்போது நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய தீமையின் ஏதுகரங்கள் நம்ம மேலே எந்த விதமான அசைவையும் எந்த விதமான தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபித்து இந்த நாளின் சத்தியத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக அல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்தி அடைவதற்காக இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கும் பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். வாசிப்போம். 84ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, சங்கீதம் 84 3ஆம் வசனத்திலே, என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே உம்முடைய பீடம் என்று சொல்லி சங்கீதக்காரனாக இருக்கிற தாவீது வர்ணித்திருக்கிறது எது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அந்த பீடம் என்று சொன்னால் அது பரிசுத்தமான இடம். அந்த பரிசுத்தமான இடத்திலே நமக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நமக்கு வீடு, ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த இடத்திலே நமக்கு ஒரு கூடும் இருக்கிறது. வீடும் உண்டு, கூடும் உண்டு என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். விசுவாச பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திருப்தியை தேடி அலைவீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய பீடத்திற்கு போவோம். அது பரிசுத்தமான ஸ்தலமாக இருக்கிறது. அந்த இடத்திலே உங்களுக்கான வீடும் உண்டு, உங்களுக்கான பாதுகாப்பும் உண்டு, உங்களுக்கான திருப்தியும் நமக்கு அந்த இடத்திலே காணப்படுகிறது. யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம்
24ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவராகிய நம்முடைய தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த திருப்தி அடைவதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை வலுவாதபடி காக்கிறவராக இருக்கிறார். உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு இருக்கும் தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். இன்றைக்கு 3 முக்கிய பாடங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் எப்படி திருப்தி அடைய போகிறோம் என்று சொல்லி, அல்லது தேவன் நம்மை எப்படி திருப்தி படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பாடம், மார்க்கின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரைக்கும் உள்ள அனுபவத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த மார்க்கின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, உங்களை திருப்திப்படுத்துவதற்காக ஆண்டவர் அவருடைய வல்லமையினால் உங்களை காக்கிறார். அவருடைய வல்லமையினால் உங்களை சுற்றிலும் இருப்பவர்களை காக்கிறார். மார்க்கின் சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்தில் இந்த சொல்லப்பட்ட பகுதியின் வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இந்த 35ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அக்கறைக்கு போவதற்காக அழைத்து செல்கிறார். அப்பொழுது அந்த சீஷர்கள் எல்லாம் படவில் ஏறி அவர்கள் அக்கறைக்கு போகும்படியாக தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கின போதோ, இயேசுவானவரோ அந்த கப்பலினுடைய இன்னொரு புறத்தில் அவர் நித்திரையை செய்து கொண்டிருந்தார், அல்லது ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாரும் நினைத்து பாராத வேளையிலே அல்லது எதிர்பாராத வேளையிலே பகிரங்கமான பெருங்காற்றும் புசல்களும் பெருவெள்ளமும் ஏற்பட்டு அந்த கப்பலை அல்லது அந்த படவை நிலை குலைய செய்யும் அளவுக்கு அதனுடைய வீரியத்தை காண்பித்தது. அந்த படவானது நிலை குலைந்து அசையும் போது அந்த சீஷர்களோ வென்றால் பயத்தினாலும் நடுக்கத்தினாலும் தன்னுடைய நிம்மதியை இழந்து, இந்த நிம்மதியில் யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவர்கள் நொந்த வேளையில் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர்கள் அழைத்தார்கள். வேதத்திலிருந்து அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 38ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஆண்டவரை நோக்கி இவங்க எழுப்பின வார்த்தை, ஆண்டவரே, நாங்கள் மரித்து போக போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் திருப்தியை இழந்துட்டோம், நாங்கள் நிம்மதியை இழந்துட்டோம், நாங்கள் பாதுகாப்பை இழந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இப்படி இருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் செத்து போயிடுவோம். இதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அந்த சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்று நாம் பார்க்கும்போது, மார்க்கின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. 40ஆம் வசனம், அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? ஆண்டவர் செய்த காரியம், அவர்களுடைய அந்த சத்தத்தை கேட்கும்போது, அவர்களுடைய அந்த கதறுதல்களை கேட்கும்போது ஆண்டவர் எழுந்து அந்த பெருங்காற்றையும் அதட்டி அந்த கடலில் காணப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி ஒரு இயல்பு நிலைமைக்கு திருப்பி ஆண்டவர் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்ல பாரும்போது, உங்களுடைய விசுவாசத்தில் ஏற்பட்ட இந்த குறைவுக்கான காரணம் என்ன? நீங்கள் ஏன் என்னை நம்பாமல் இருக்கிறீர்கள்? தேவ ஜனமே, இன்னைக்கு திருப்தியை இழந்திருக்கிற வேளையில் ஆண்டவர் அவருடைய வல்லமையினால் உங்களை காக்கிறவராக இருக்கிறார். நாமும் சில நேரத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, ஆண்டவரே, இன்றைக்கு நீங்கள் எங்களை இப்படியே விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் நாங்கள் மடிந்து போவோம் என்று சொல்லி நம்மளுடைய இருதயத்தில் சில எண்ணங்கள் தோன்றினாலும், பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, உங்களுடைய விசுவாச குறைவிற்கான காரணம் என்ன? அந்த மார்க்கின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவரோ, இவருடைய வல்லமையை பாருங்க, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. எவ்வளவு வல்லமை கொண்ட தேவன் இன்றைக்கு நமக்கு இந்த அனுபவத்தை கண்களுக்கு ஒரு சாட்சியாக கொடுத்திருக்கிறார்.
இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்தியை இழந்த சூழ்நிலையில் நம்மளுடைய கதறல்களை நாம் எழுப்புவோம் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வல்லமையினாலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் காக்கிறவராக இருக்கிறார். அந்த காக்கும் சூழ்நிலைக்காக இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக பயன்படுத்தக்கூடிய முதலாவது காரியம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது அவருடைய வல்லமை. அந்த வல்லமை தான் உங்களையும் என்னையும் காக்கிறதாக இருக்கிறது. அந்த வல்லமை தான் உங்களுக்கும் எனக்கும் நிம்மதியை தருகிறதாக இருக்கிறது. அந்த வல்லமை தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு திருப்தியை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. அந்த வல்லமை தான் உங்களுடைய இருதயம் தொய்யும் போது அல்லது என்னுடைய இருதயம் தொய்யும் போது அதனை மீண்டுமாக மறுமலர்ச்சிக்கென்று அழைக்கும் வல்லமையாக இருக்கிறது. சில வசனங்களை நாம் வாசித்து நாம் கடன் செல்வோம். 2 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் செய்த வாக்குகளுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்கள், இந்த நாளிலும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவராக இருப்பார், தீமை நின்று உங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் தேவனாக அவர் இருப்பார். எனவே இந்த நல்ல நாளிலுமாக அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் வேளையிலே நாம் நம்ப வேண்டியது என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, திருப்தியை இழந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளே, ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் நம்புங்கள். ஆண்டவருடைய வல்லமையினாலே உங்களை காக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையினாலே உங்களை தாங்குகிறார். ஆண்டவருடைய வல்லமையினாலே உங்களை தேற்றுகிறார். ஆண்டவருடைய வல்லமையினாலே உங்களுக்கு திருப்தியை அவர் அருளுகிறார். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, உபாகமம் 31:6, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். நிறைய பேருடைய சாட்சி என்ன? நோய்வாய்ப்பட்டு நீண்ட நாட்களாக படுக்கையில் இருப்பவர்களே, உங்களுடைய சாட்சிகள் என்ன? நீண்ட நாட்களாக திருப்தியை இழந்தவர்களே, உங்களுடைய சாட்சிகள் என்ன? நீண்ட நாட்களாக மன சமாதானத்தை இழந்தவர்களே, உங்களுடைய சாட்சிகள் என்ன? அல்லது நீண்ட நாட்களாக பூரித்து சுற்றி திரிகிறவர்களே, உங்களுடைய சாட்சி என்ன? இன்னைக்கு வேதம் சொல்லிருக்கிறது பார்த்தீங்களா, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை அவர் கைவிடுவதும் இல்லை. எல்லா வேளையிலும் அவருடைய வல்லமையை கொண்டு நம்மை காக்கிறவராக இருக்கிறார். யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அந்த வசனத்தை நாம் படித்திருந்தோம். வலுவாதபடி நம்மை காக்கவும் மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்தவும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையை உங்களுக்காகவும் எனக்காகவும் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த வல்லமைக்கான நோக்கம் வேறொன்றுமல்ல, நீங்களும் நானும் திருப்தியாய் வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் சஞ்சலமின்றி வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் அங்கலாய்ப்பில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் இருதயத்தில் தொய்வில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வல்லமையான பாதுகாப்பை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அது அந்த வல்லமையினால் உண்டாகிறதாக இருக்கிறது. 2வது பாடம், பிலிப்பியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்குள்ளாக நாம் கடன் செல்வோம். ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய 2வது மேலான காரியத்தை இந்த இடத்துல நாம் படிக்க இருக்கிறோம். பிலிப்பியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்றால், வேதம் சொல்லிக்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். 2வது காரியம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, உங்களை திருப்திப்படுத்துவதற்காக ஆண்டவர் முதலாவது வல்லமையை பயன்படுத்துகிறார். 2வதாக உங்களை திருப்தி அடைய செய்வதற்காக ஆண்டவர் பயன்படுத்துவது அவருடைய மகிமை. எனவே வேதம் சொல்லிருக்கிறது, அந்த மகிமையினால் குறைவுகளை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். வேதத்தை நாம் வாசிப்போம் என்றால் வேதம் சொல்லிருக்கிறது, தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களிடத்திலே குறைகள் இருக்கிறதா? உங்களிடத்திலே இருதயத்தின் தொய்வுகள் இருக்கிறதா?
உங்களிடத்திலே சந்தோஷத்தை இழந்த அந்த பாரம், அந்த கவலை உங்களிடத்தில் காணப்படுகிறதா? இன்னைக்கு அப்படிப்பட்ட குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்திலே கிறிஸ்துவின் மகிமை வந்து இந்த வேளையில் இறங்கும். இதை நான் சும்மா சொல்லவில்லை, இது இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்லும் வார்த்தையாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த நிம்மதியை இழந்திருக்கிற பிள்ளைகள், இந்த திருப்தியை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த குறைவுகளை எல்லாவற்றையும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையினாலே நிறைவாக்குகிறவராக இருப்பார். இந்த மகிமை உண்டாகும் வேளையிலே சந்தோஷம் உண்டாகும். இந்த மகிமை உண்டாகும் வேளையிலே நிம்மதி உண்டாகும். இந்த மகிமை உண்டாகும் வேளையிலே சிரிப்பு உண்டாகும். இந்த மகிமை உண்டாகும் வேளையிலே சுகமும் உண்டாகும். அப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு உண்டாவதற்கு ஏதுவாக இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் வரவேற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம். ஒருவர் ஆண்டவருடைய மகிமையை வரவேற்றவராக இருக்கிறார். இந்த இடத்திலே நாம் வாசிக்கும் போது யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய மகிமையை வரவேற்றவருடைய இந்த சாட்சி வேதம் சொல்லிருக்கிறது. யாத்ராகமம் 33:18, அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்திலே அந்த மகிமையை காண வேண்டும் என்று சொல்லி மோசே விண்ணப்பித்த போது ஆண்டவர் சொன்னது என்னன்னு சொன்னா பார்க்கும்போது அவருடைய தயையை எல்லாவற்றையும் அவருக்கு முன்பதாக கடந்து போக பண்ணினார். God showed all his goodness. அவருடைய நற்குணத்தை அந்த இடத்திலே கடந்து போக பண்ணினார். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த நற்குணங்கள் அல்லது ஆண்டவர் செய்த தயை எத்தனையாக இருக்கிறது. அந்த தயையை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே நம்மளுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் அவருடைய மகிமையினாலே நிறைவேற்றுகிறவராக இருப்பார். அந்த மகிமையை இன்றைக்கு நீங்களும் நானும் பக்தனான மோசே, நம்முடைய முற்பிதாவான மோசே நாடினது போல இன்றைக்கு நீங்கள் அதை நாடுவதற்கு வாஞ்சை கொண்டவர்களாக இருக்கிறீர்களா? எனவே மீண்டுமாக இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து நாம் அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம கடன் செல்வோம். ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது, ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட சொன்னார். பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குறைவுள்ள பாத்திரத்தை ஆண்டவரிடத்தில் கொண்டு செல்லுங்கள். ஆண்டவர் அந்த இடத்திலே உங்களுக்காக நிரப்புவது என்னன்னு சொல்ல பாரும்போது இந்த பூமி முழுவதையும் அவருடைய மகிமையினால் நிரப்புவார். அந்த மகிமையினால் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த மகிமையினால் அவருடைய தயவு நமக்கு வெளிப்படுகிறது. அந்த மகிமையினால் ஆண்டவர் செய்த நன்மை எல்லாம் நம்முடைய கண்களுக்கு ஒரு திரையில் காட்டப்படும் அனுபவங்களைப் போல வருகிறது. அந்த மகிமையினால் நம்மை சுற்றிலும் எந்த விதமான தீமைகளும் செய்யப்படாத அளவிற்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியின் தூதர்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறவர்களாக இருப்பார்கள். நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அப்படிப்பட்ட மகிமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவதற்கு தேவன் தாமே நம்ம ஒருவரையும் வழி நடத்துவாராக. ஒரே ஒரு சாட்சியை இந்த இடத்துல நான் பகிர்ந்து நான் அடுத்த அனுபவத்திற்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். ஒரு போதகர், இவர் ஒரு சுயாதீன ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு போதகர். தன்னுடைய வாழ்நாட்களே ஊழியத்திற்காக எந்த விதத்திலும் பொருளாதாரத்தை அதிகமாக வாஞ்சிக்காதவர். ஏதாவது இடங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணால் அவங்களுக்கு உதவிக்கு சில தொகை கொடுத்தால் மாத்திரம் வாங்கி கொள்வார். அதுதான் அவருடைய வீட்டுக்கான செலவு, அவருடைய குடும்பத்திற்கான செலவு. வேறு எந்த வருமானமும் அவருக்கு கிடையாது. எனவே இப்படி இருக்கையில் ஒரு மாதம் அவருக்கு எந்த திருச்சபையிலும் அழைப்பு வரவில்லை. அவருக்கு தேவையான அந்த சிறு தொகையும் கிடைக்கவில்லை. அடுத்த மாதத்திற்கான செலவு என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி அந்த குடும்பம் சற்று அந்த வறுமையை நினைத்து கலங்கும் நேரத்தில்
இந்த போதகரும் அவருடைய மனைவியும் வீட்டில் பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு இந்த போதகர் வெளியில் அப்படியே இறங்கி போகிறார். அவர் போன நேரத்தில் அவருடைய மனதில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு, இந்த கடைக்கு நீ போ. ஒரு குறிப்பிட்ட கடைக்கு போனார். அந்த இடத்துல பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கோட் ஒன்று வியாபாரத்துக்கு இருந்தது. அந்த கோட்டினுடைய விலை வெறும் $10. உதவிக்காக விற்கக்கூடிய பொருட்கள் அங்கே இருக்கிறது. அந்த $10 மதிப்பிலான அந்த கோட்டை வாங்கிட்டு அவர் போட்டு அதனுடைய பையிலெல்லாம் கையை விட்டு பார்க்குறாரு, எல்லாம் நல்லா இருக்குது. இந்த கடையை விட்டு வெளியில் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது அவருடைய வீட்டு வாடகைக்கு எவ்வளவு டாலர்ஸ் தேவையோ அவ்வளோ டாலர்ஸ் அந்த கோட்டினுடைய பாக்கெட்டில் இருந்துச்சு. ஆண்டவருடைய மகிமை எந்த அளவுக்கு உங்களையும் என்னையும் தாங்குகிறதாக இருக்கிறது. தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக பயந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அவருடைய மகிமையினாலே குறைவை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவராக இருப்பார். இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய பாடம், தேவனாகிய கர்த்தர் ராஜ்யத்தினால் சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் நமக்கு ஒரு சந்தோஷம். வேதத்தில் சில வசனங்களை நாம் வாசிப்போம். ரோமரின் நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிஇருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று சொல்ல பார்க்கும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ரோமரின் நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெறும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய ராஜ்யத்தை வாஞ்சிக்கிற எந்த பிள்ளையாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, திருப்தியும் உண்டு. வேதம் அதை தான் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. டேவிட் கேமரூன் பிரிட்டிஷ் தேசத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒரு முறை தன்னுடைய நடைபயிற்சியில் இருக்கும்போது ஒரு சேற்றில் சிக்கி இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை சுமந்து வந்தார். அந்த காட்சிகளை இன்றைக்கு நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு சேற்றில் சிக்கி இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகள் நீங்களும் நானும் தான். சேற்றில் நாம் சிக்கியிருந்தாலும் நம்மை சுமந்து வருகிறவர் பரலோகத்தின் தேவன். நாம் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக, அல்லது சேற்றில் சிக்கியிருந்த வேளையில் நம்முடைய இருதயம் தொய்ந்து போகக்கூடாது என்பதற்காக உங்களையும் என்னையும் அவருடைய மார்போடு சுமந்து வரும் தேவனாக இருக்கிறார். அதனாலே வேதம் சொல்லிருக்கிறது, நம்மை எந்த இடத்திற்கு அவர் அழைத்து செல்ல விரும்புகிறார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். இந்த உலகத்தில் நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருந்தாலும், இந்த உலகத்தில் நீங்கள் இருதயத்தை தொய்யும் அனுபவத்தை பெற்றிருந்தாலும், இந்த உலகத்தில் நீங்கள் ஆறுதலை இழந்திருந்தாலும், இந்த உலகத்தில் நீங்கள் திருப்தி இல்லாமல் இருந்தாலும், வேதம் சொல்லியிருக்கிறது, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே சந்தோஷம் உண்டு, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே சமாதானம் உண்டு, அவைகளினால் உங்களையும் என்னையும் நிரப்புவார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற இந்த பாடத்திலே உங்கள் இருதயம் தொய்ந்து போகாமல் இருப்பதற்காக நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அது என்னென்ன திருப்தி என்று சொல்ல பார்க்கும்போது, அவருடைய வல்லமையினால் உங்களை பாதுகாப்பார், அவருடைய மகிமையினால் உங்களை நிரப்புவார், அவருடைய ராஜ்யத்தினால் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட நன்மைகளை பெற வேண்டும் என்று விரும்பியிருக்கிற நீங்களும் நானும் மனதிலே நாம் நினைத்து பார்ப்போம். மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் நினைத்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அந்த மகிமை, அந்த பாதுகாப்பு, அந்த வல்லமை, அந்த ராஜ்யம், இவற்றிற்கு நாம் செய்ய வேண்டியது முதலாவது கவனம், தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்நோக்கி நாம் பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் நம்மை அர்ப்பணிக்கும் விதத்திலே திருப்தியை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் ராஜ்யத்தினாலும் நாம் அதை பெற்றுக்கொள்வோம். நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலுமாக எங்களுடைய தொய்யும் இருதயத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, நீர் எங்களை வழிநடத்தும். உம்முடைய வல்லமையினால் எங்களை பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய மகிமையினால் எங்களுடைய குறைவை எல்லாம் நிறைவாக்கும். உம்முடைய ராஜ்யத்தினால் எங்களுக்கு சந்தோஷத்தையும் களிப்பையும் தந்தருளும். இப்படிப்பட்ட நன்மைகள் இந்த நாளின் செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.